நீங்கள் நாகார்ஜுனா கேரக்டர் ஒன்று அறிமுகப்படுத்தினா இதெல்லாம் முடிக்கிறதுக்கு யாருங்க அப்படின்போது ஒரு சிபிஐ அதிகாரி இப்போ எங்கே இருக்கிறாருன்னா அவர் ஜெயிலில் இருக்காருன்னு போது கதை ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க ஏன்றார். அவரை நம்ம கொண்டு வந்தால் என்ன ஆகும், கொண்டு வரலாமே அப்படின்னு ஒரு பெரும் மில்லினர் பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல நாகார்ஜுனா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் மனோர் தாடி எடுத்து அவர் ஓகே அவர் கொடுத்த கேரக்டர் ஆனால் நாகார்ஜுனாவுடைய முந்தைய படங்கள் அவரும் நம்ம உதயம் சிவா மாதிரியான படங்கள்லாம் பார்த்து கலக்கியிருக்கிறாப்புல இதில் அப்படியே ஒரு சைலண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல அவருக்கு ஏதாவது ஸ்கோர் பண்ணுற மாதிரியான ஒரு திருப்புமுனையான காட்சிகளை வச்சுருக்கலாம். ராஷ்மிகா மந்தனா ப்ரொமோஷனுக்கெலாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த கேரக்டர் அப்பாவியா, வெகுளி பெண்ணா, லூஸா, மென்டலா என்னென்ன புரிஞ்சிக்க முடியலைங்க. அவங்க வீட்டில் திடீர்னு இருக்குது, அப்புறம் பார்த்தா ஹாஸ்டலில் தங்கி இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் சம்மந்தம் இல்லாத உட்காந்துக்கிட்டு இருக்கு, பிச்சைக்காரன் மீட் பண்ணால் அவனை விரட்டி விடாமல் போலீஸில் இது பண்ணி விடாமல் பிச்சைக்காரன் கூட போயிட்டு இருக்குது, குப்பமேட்டில் இது பண்ணுது, என்னன்னே புரிஞ்சுக்க முடியல. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். படம் பார்க்குற ஆடியன்ஸ் முட்டாள் கிடையாது.